ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் பேச வேண்டாம். எனக்கு இதுக்கு மேலே பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. உங்களுக்கு அதில் இருக்கிற நன்மையும் இது மாறுறதுக்கான அவசியங்கிறது கிடையாது. எனக்கு இப்போ தான் அதோட அவசியம் புரியுது, புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் போக போக எல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாத விஷயங்கள்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு சரி பண்ண முடியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்தில் எதுக்காக இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் ஒரு சில இதில் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற அவசியமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு அதை பார்த்துக்குமே தவிர, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம பண்ணணுங்கிற அவசியத்தில் நம்ம ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கமாக இருக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேலே நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மாற வேண்டியது நம்மளோட கடமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இல்லைங்கிறத தவிர, அதை விட்டுட்டு நம்ம யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கணுங்கிற அவசியத்தில் நீங்கள் இல்லைனாம இருந்தாலே போதும். நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்கள நான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு மேலே எதையும் குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா குறை சொல்கிறவங்கள நம்ம என்றைக்குமே மாற்ற முடியாது. அவங்களாம் இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மாறாமல் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாறுற விஷயங்கள் மாறாமல் தான் இருக்கும். அதுக்கு இடையில நம்மள யாரையும் மாற்றணுங்கிற இதில் நம்ம போக முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். மாற்றணுங்கிறதுல யாரையும் நம்ம போகிறதுக்குள்ள வேறு வேறு வேலையை இது பண்ணுறதுக்கோங்கிறது கிடையாது. நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்தனாலே, இதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும், நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவு பண்ணுறதுல நம்ம தான் இருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் தான். நான் அந்த விஷயத்தில் என்றைக்குமே நான் மறுக்கலை. ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னா, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன இது கிடைக்கிது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளால் எதுவுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு மேலே என்னால் அந்த முடிவுக்கு வர முடியலை. பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும். இதெல்லாம் சரி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கணுமே தவிர, அதெல்லாம் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதில் நம்ம என்ன ஒரு பார்ப்போமோ அதை தான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர, உங்களுக்கு இதில் ஃபேவராக இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டுட்டு போயிடணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதை தாண்டி நம்ம எதுவும் மாற வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. மாற்றுறதுக்கான அவசியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் தோணுது. தோணாமலாம் இல்லை. எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சொசைட்டியில் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கிட்டோனாலே வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக போகுதோ அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதான் உண்மை.